இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நந்தவனம் வந்திருக்கின்றோம். சுத்தி பார்க்கலாம். சுத்தி பார்த்து விட்டு அப்புறம் நாம இருப்பிட்டு செல்லலாம். சரிக்கா. இந்த நந்தவனத்துல வந்த உடனே இந்த வாசமுள்ள மலரெல்லாம் அப்படியே இவ்வளவு வாசமாக்குது பத்தியா? சரியான வாசம். நந்தவனத்துல ஓரெல்லாம் வெடிச்சு 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 போய் கிடக்குது. பூ வெடிச்சிருக்குது. நம்ம இந்த நந்தவனத்துல ஒரு குளம் இருக்குது பாரு. ஆமாக்கா, அங்க பாரு. இந்த குளத்துல அங்க அங்க இருக்குது. ஆமா ஆமா. நீ நானும் ஏறி மேல ஏறி இல்லக்கா, கீழே ஏறி இருக்கும். இல்ல ஏரியில ஏறதல நல்லா கீழத்தான் ஏறி சொல்லியக்கா. நாம இருவரும் மேல கல்லு மேல ஏறி எப்படி நாம குதிக்கணும் தெரியுமா? எப்படி தண்ணி மேலுக்கு பறக்கும். ஆத்துல குளிக்க படிமானத்தை பாரு. மக்களுக்கும் நண்டுக்கும் மீனுக்கும் பார்த்து குதிங்க. அது நண்டு சொன்னேன். இன்னொரு தங்கச்சி போன வந்து மேல இருந்து குதிச்சாலா, இந்த துணி ரெண்டு காத்து பூந்து மேல போயிடுச்சு. அப்ப நண்டு பாடி என்னடி இப்படி துணி மேல வந்துச்சு. உள்ள உள்ள மீன் வந்து அப்ப கொத்தல சொல்ல மாட்டேன். அக்கா 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 இப்ப நந்தவனம் அப்புறம் நந்தவனத்துல குளிக்கலாம். இன்னும் நல்ல மலரலாம். இன்னும் சுத்தி பாரு. நீ கொஞ்ச நேரம் சுத்தி பாரு. இல்ல நந்தவனத்துல சுத்தி பார்க்கும்போது வயிற்று வலிக்கு தானே இருக்கும். வயிற்று பிடிச்சா அப்படித்தான் ஆயிரும். வச்சு கட்டிக்க. எங்க வச்சு கட்டுறது? மண்டியிலயா? மண்டியில வச்சு கட்டி மண்டியில போய் கலப்பா. என்ன வயிற்றுன்னு கட்டியா? என்ன வயிற்றுலயே போன உடனே ஏதோ ஒரு பேத்த துணி எடுத்து வர. நாங்க அப்படியெல்லாம் இவ்வளவு அசிங்கமா கட்ட மாட்டோங்க. ஜட்டி போட்டு வயிற்று பசிக்குது. பசின்னு சொல்லு. எனக்கும் பீவர் அப்படித்தான் சாப்பிடு. இல்ல வவுத்து பசிக்கு. என்ன பண்ண போறப்ப தங்கா ஆண்டி வந்து வேண்டு போட்டுட்டு வந்துட்டான். பாரு தெரியும். டேய் நந்தவனத்துல இப்ப சுத்தி பார்த்து பார்த்தா பறக்குது, பசியா இருக்குது. சுத்தி பாரு. யாராவது ஒரு அறம் வீடு இருந்தா பசியாரி போலாம். அதோ ஒரு கொஞ்சோண்டு அதோ ஒரு வீடு தெரியுது. ஆமா ஆமா ஆமா, அங்க போனா ஏதோ ஒண்ணு கேட்டு சாப்பிட்டு போலாம். ஆனா மண்டத்தாயாரி அது வந்து மாரியம்மன் கோயில் இல்ல, அது குடிச்சியா? மாரியம்மன் கோயில் அங்கெல்லாம் சோறு ஆக்க மாட்டாங்களா? அங்கெல்லாம் சோறு ஆக்க மாட்டாங்க. ஊர் ஜனமே வந்து பீத்தங்கற அப்படி அப்பனாவது அம்மாளாவது. ஆமா சொன்ன அது மாதிரி அதுல இவரு ஒரு ஆளு தானே. ஆமா, அப்ப இவரு அத்தனை திட்டு
நான் மட்டும் தான் சாப்பிட்டோம் நீங்களும் சரி. அடி ஆ? இப்போது ஆ. அதான் உண்மைதாக ஒரு விளக்கு வெளிச்சம் தெரியுது. ஆமா 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 அந்த இடத்துல போனா ஆ. ஏதோ பசி என்று போனா இதான் நம்ம பசியாத்திட்டு போலாம். ஆமா ஆமா இன்னும் தேவலாம் போறதுக்குள்ள லேட் ஆகும் அவங்க மேல போயிட்டு பசியோட இருக்க முடியாது சாப்பிட்டு போலாம் நடங்க சரி போலாம். அம்மா வந்த பாத்தீங்களா அம்மா இந்த அரண்மனையில் உள்ளர இருப்பது யாரம்மா? நம்ம அரண்மனை தேடி அம்மா வயிற்று பசிக்குது தாயே. ஐயோ அம்மா எங்கம்மா போயிட்டீங்க? எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா? ஏய் சாப்பிட்டு போடுங்க. யாருன்னே தெரியல. அரமணிக்கு முன்பதாக சரி வயிற்று பசிக்குதுங்கிறாங்க. யாருன்னு தெரியலையே. யாரா இருக்கும்? யாரா இருக்குன்னு தெரியலையே. ஆமான்னு இப்பதானே வந்தேன், எனக்கும் தெரியலையே. போய் பார்த்துட்டு வரலாம். நான் உன்னை தானே இங்க வச்சிருந்தேன். என்னதான் வச்சிருந்தீங்க? நான் கொஞ்சம் வேலை ஒருத்துக்குள்ள போயிருந்தேன். இல்ல வேலை ஒருத்துக்கு வேலையை பாக்குறதுக்கு போயிருந்தேன். வீட்டு வேலைக்கு உன்னை தானே வச்சிருந்தேன். வீட்டு வேலையை பாக்குறதுக்கு என்ன போயிருந்தேன். நினைச்சேன்? இல்லம்மா வீட்டு வேலையை பாக்குறதுக்கு போயிருந்தேன். வெளியே வந்து யாருன்னு கவனிக்கல. நீ கவனிக்கல. கவனிக்கல. இல்ல, யாருமே இல்ல. எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு 7-8 பேர் இருக்காங்கம்மா. அப்படியா? ஆமா. யாருன்னு பார்க்கலாமா? கேட்கலாமா? போய் பார்த்துட்டு வரணும். அம்மா ஐயோ வயிற்று பசிக்குது மைக்கும். ஆமா நீங்க யாரு? பார்த்தது இல்லையே. அம்மம்மா சொல்லுங்க. நாங்களோ தேவலோகத்து கண்ணிங்க. தேவலோகத்து கன்னிகளா? யாராவது இருந்தால் அரண்மனைக்கு வாருங்கள். அம்மா வாரும் அம்மா.
ஆமா நம்ம அரண்மனை தேடி வந்திருக்கிறாங்க, பசியோடு வந்திருக்கிறாங்க. ஆமா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆ சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்குதா? ரெடியா இருக்குதுமா, சாப்பாடெல்லாம் தயாரா இருக்கின்றதா? தயாரா இருக்குதுமா. அப்படியா? ஆ அம்மா அம்மா அம்மா, இந்த பாயெல்லாம் எடுத்து போடு. அம்மா பசிக்குதே. அது அடிக்குது. ஐயோ எங்க அக்காவுக்கு பசிக்குதாம மயக்கம் போட்டுருந்தேன் சாமி. சீக்கிரம்பா பாருங்கப்பா. அதிகமா பச்சிருந்தா போய் எதுனா சாப்பிடுங்களேன். அம்மா உட்காருங்க. உட்காரு அக்கா, அதே சோத்துக்கு போனாலும் உட்காரு. அக்கா அக்கா சாப்பாடு சூப்பர் சூப்பர். என்ன சொல்ற? பொசிக்குது. பொசிக்குதா? எனக்கு ஒண்ணும் வேணாம். அம்மா அம்மா சாப்பிடுங்க. நாங்க சாப்பிடுறதாக இருந்தாலும் ஏய் ஓய் நீ கூட சாப்பிடாதீ.
சாக்கப்படாத இது தேவையா அம்மா நாங்க யாரு அரண்மனையில சாதம் உண்ணுவதாக இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு அனபோஜனம் கொடுத்துட்டு தான் சாப்பிடுறது எங்களுடைய வழக்கம். உங்களுடைய வீட்டுல உங்களுடைய குழந்தை இருந்தா கூப்பிடு, ஒரு கொஞ்சோண்டு சாதம் கொடுத்து விட்டு சாதம் அருந்தரும். பசிக்குது, சீக்கிரம் கூப்பிடுமா. அம்மா பசியோட வந்திருக்கிறீங்க. நம்மெல்லாம் சுத்தி தேவலோகத்துக்கு தேவை கண்ணிகள் வந்திருக்கிறீங்க. பசியோட வந்திருக்கிறீங்க. பசி தீட்டுமா, முதல்ல பசி ஆத்துங்கள். அம்மா நாங்க எப்பவுமே எங்க போய் சாதம் சாப்பிட்டாலும் ஒரு குழந்தைக்காவது ஏதாவது யாராவது குழந்தை மூத்தவரங்கள் யாரா இருக்கும் ஒரு அனபோஜனம் கொடுத்துட்டு தான் சாப்பிடுங்க. வீட்டுல குழந்தை இருந்தா கூப்பிடு, கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடுறோம். இல்லன்னா எழுதி போலாம், நாம எங்க போய் சாப்பிடலாம். உட்காருங்க. அம்மா எனக்கு குழந்தை இல்ல. என்னது? எனக்கு குழந்தையே இல்லையம்மா. குழந்தை இல்லையா? ஆமாம்மா. சரி சரி, குழந்தை இப்போ அரண்மனையில் இல்ல அப்படிதானே? பள்ளிக்கூடம் கூட போயிருக்கோம். பள்ளிக்கூடம் போயிருக்குதா? இல்ல இல்ல விளையாட போயிருக்குதா? இல்லம்மா. மொத்தம் குழந்தை இல்ல. எனக்கு குழந்தையே பிறக்கலம்மா. அம்மா அங்கத்தில் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் இருந்து கலைஞ்சிருக்குதா? அந்த வானத்தில் மேகங்கள் கருவு கட்டினால கருவு கூட கட்டி இருக்குது. அங்கத்தில் கரு என்பதே தரித்ததல்ல. கருவு தரித்ததில்லையா? இல்லையம்மா. நான் தேவலோகத்தை கண்ணிங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னீர்கள் அம்மா. பசி என்று வந்தீர்கள், அதனால் வா என்று அழைத்தேன். அரண்மனை தேடி யார் வந்தாலும் அழைப்பதுதானே எங்களுக்கு வழக்கம். அப்பயும் சாப்பிடுங்கிற யாண்டி, நீ என்ன பாவம் செஞ்சியோ தெரியல, மானங்கட்ட தேவடியால யாண்டி கொட்டி வரடி தேவடியா. யாருக்கு என்ன பாவம் செஞ்சியோ, என்ன தீங்கு செஞ்சியோ, புள்ளப்பா
தாய்ப்பாலை கேட்டதுக்கு தண்ணி அதுல கலந்தியா தெரியல. ஏண்டி கொட்டி, ஏண்டி வரடி, ஏண்டி புக்காத வரடி, ஏண்டா காய்க்காத வரடி, மங்கட தேவடியா, ஏண்டி ஒரு பெண்ணு சோத்துக்கு வந்தானா அந்த காலத்திலேயே சொல்லிக்கிறாங்க. புள்ளலாத வீட்டுல புசித்தா பாவம் யாருக்கு சேவம்? யாருக்கு சேவம்? உனக்கு தாடி சேவம். இலையில சோறு இருக்கு, எந்திரிச்சு நீங்க போகலாமா? அன்னத்தை எடுத்து விட்டு அடி எடுத்து போகலாமா? சொல்லுவாங்க. ஏய், மறுபடியும் சாப்பிடு, மறுபடியும் சாப்பிடுங்க சொன்ன தெரியாது, என்ன கேட்கணும்னா தெரியாது. அப்பறம் ஓடி அம்மா பிடிப்பதம்மா. நீ காலை எங்கால முடிச்சா நீ செஞ்ச பாவம் எங்களை சுத்தம். என்ன பாவம் செஞ்சியோ, என்ன கருமம் செஞ்சியோ, ஏண்டி ஊக்காத வரடி, காய்க்காத வரடி, ஏண்டி கொட்டி, என்ன பாவம் செஞ்ச? உனக்கு புள்ளல அத போன காரணம் நாசமா போவா எங்களுக்கு. நான் யாருக்கு எந்த விதமான தீங்கு செய்ததில்ல, எந்த விதமான பாவமும் செஞ்சதில்ல, எதையும் செய்ததில்ல. நான் பிள்ளைப்பாலை கேட்டவருக்கு கள்ளிப்பாலை தந்ததில்ல. ஆமா, அதாவது பிச்சை என்று வந்தவரை பின்னால் நீங்க போங்க, வீட்டுக்கு பின்னாடி போங்க, நான் பார்த்தார் சொன்னதில்ல, பெரும்பால் அடித்ததில்ல. ஆமா, நான் ஏரிய ஒடித்ததில்ல, எல்ல கல்ல கூட பேட்டதில்ல. எனக்கு ஒரு பாவ புண்ணியமே தெரியாது. ஏன் இத்தனை காலமா எனக்கு பிள்ளை இல்லைன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த சிவனாரை கோரி, கருத்தாவ கோரி, கைலநாதனை கோரி, எம்பெருமான கோரி, ஒவ்வொரு நாளும் நான் தவமா இருக்கிற பக்தியோடு இருக்கிறேன். நான் யாருக்கும் எந்த பாவம் புண்ணியம் எந்த துரோகமும் நான் செய்ததே இல்லை. அம்மா சரி, இப்படி எங்களை அடிக்கலாமா? அம்மா தாயே,
இந்த பட்ட துன்பு பட்ட கஷ்டமெல்லாம் போதும்மா. நீ எங்க கையினால நாளைக்கு இருந்தா கூட பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல. நான் மாண்டுடுவேன் இந்த மங்க தேவி கண்ணி பாதத்துல. நான் செத்தாலும் செத்துருவேன். நான் எதுக்கு நான் உயிரோடு இருக்குன்னு என்ன எடுத்தாலும் பரவாயில்ல. எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. இந்த பிள்ளை இல்லாத நான் ஏன் இந்த உலகத்தை அவமானப்படணும், வேதனைப்படணும்? தெய்வலோகத்துல இருந்து வந்திருக்கிறீங்க, எனக்கு ஏதாவது நீங்க ஒரு வழி சொல்லிட்டு போங்க. தங்கா அக்கா தேவலோத்த கண்ணிங்க பசி என்று வந்தாங்க. சாதம் போட்டதுனால ஏன்னா தேவக்கண்ணிங்கன்னு தெரியாம புள்ள இல்லாத போயிட்டால. தேவலோத்த கண்ணிங்க பிள்ளை இல்லாத வீட்டுல சாப்பிட்டா புழுக்கு சமானம் என்று சொல்லுவாங்க. அத போல தேவக்கண்ணிங்க அடிச்சா அவ செத்தான்னு நம்ம மேல பேரு வேண்டாம். ஆமா ஆமா, எப்படி நம்ம மேல பேர் வேணாம், நம்ம மேல பேர் வேணாம், எந்த பேரும் வேண்டாம். நம்மள அவங்கள அடிச்சதுனால ஒரு உபயோகம் சொல்லிட்டு போலாம். அம்மா அம்மா, நாங்க தேவக்கண்ணிகள் தெரியாம நீ சாதம் போட்டது தப்பு. உங்க வீட்டுல குழந்தை இல்லை என்று தெரியாம உங்க சாதம் சாப்பிடணும்னு உட்கார்ந்தது எங்களுடைய தப்பு. அதனால உங்களுக்கும் குழந்தை பிறக்கும். வெள்ளிங்கிரி ஆண்டு வரக்கூடிய சிவபெருமான் முக்கன் படைத்த சிவபெருமான் இடத்தில் வரத்தை பெற்று உன் கணவராக வெள்ளிங்கிரி சென்று வரம் கேட்டால் சிவன் வரம் கொடுக்கவார் அஞ்சாமல். உங்களுக்கும் குழந்தை பிறக்கும். நீண்ட நாளாக குழந்தையோடு உன் கணவனோடு பூவும் பொட்டோடு சுகமாக வாழ வேண்டும்மா. ஆகட்டும். நாங்க தேவலோத்த கண்ணிங்கள் அடித்து விட்டோம் என்று மனதில் கோபத்தில் இருக்க வேண்டும். நீங்களும் மன்னித்துக்கொள். அம்மா தாயே, நீங்க தெய்வ கண்ணிகள் தேவலோகத்தில் இருந்து வந்திருக்கிறேன். அதனால உங்களிடத்தில் நான் தான் மன்றாடி மன்னிப்பு கேட்க வேண்டும். வேடிப்பட்ட உபகாரத்தை சொன்னீர்கள். அந்த சிவனாரை கோரி தவமிருந்தால் நிச்சயமாக உனக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதே எனக்கு போதும், சந்தோஷமாக இருக்கிறது. நீங்க சென்று வாருங்கள். நாங்க சென்று போயிட்டு வாங்க.